வணக்கம். இன்றைய நாளேடுகளில் நமது பார்வையோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் 5ஆம் திகதி ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு புதன்கிழமை. வழக்கம் போலவே எமது கரங்களில் கிடைத்துள்ள நாளேடுகளின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். மஹிந்த தரப்பினரை கூண்டில் ஏற்றுவேன். சட்டமா அதிபர் போலீஸ் திணைக்களங்களை 3 மாதத்துக்கு என்னிடம் வழங்குங்கள். அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி காட்டம். சட்டமா அதிபர் திணைக்களத்தையும் போலீஸ் திணைக்களத்தையும் 3 மாதத்துக்கு என்னிடம் தாருங்கள். தந்தால் மஹிந்த தரப்பு உட்பட சகல குற்றவாளிகளையும் கூண்டில் ஏற்றி காட்டுவேன் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மஹிந்த தரப்புக்கு ஆதரவு செலுத்துவதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியினை உருவாக்கலாம் என கனவு காண வேண்டாம் என்று சொல்லியும் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல வீரகேசரி பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக, சுவிஸ்குமார் அவரது மனைவி பிள்ளைகள் உட்பட 5 எனது வாகனத்திலேயே யாழ் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றேன். மறுநாள் அவர் தப்பிச் சென்று விட்டதாக தகவல் கிடைத்தது. வித்யா வழக்கில் 25வது சாட்சியான தமிழ்மாறன் சாட்சியம். புங்குடுதீவுக்கு என்னோடு வந்திருந்த தமிழ் போலீஸ் அதிகாரிகள் ஸ்ரீகையன் உட்பட 2 போலீஸ் அதிகாரிகளையும் சரணடைந்திருந்த சுவிஸ்குமார் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் ஆகியோரையும் எனது வாகனத்திலேயே புங்குடுதீவில் இருந்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு ஏற்றி சென்றிருந்தேன். பின்னர் சுவிஸ்குமார் போலீசாரிடமிருந்து தப்பி கொழும்பு சென்றமை தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது. இது தொடர்பில் வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபரை கேட்டபோது சுவிஸ்குமாருக்கு எதிரான சாட்சிகள் முறைப்பாடுகள் இல்லாதிருந்ததால் அவரை விடுதலை செய்திருக்கலாம் என கூறினார் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு செய்தியாக, புதிய அரசியல் அமைப்போ திருத்தமோ நாட்டுக்கு தேவையில்லை. 4 பௌத்த பீடங்கள் கூடி தீர்மானம். ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புவதென முடிவு. புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதோ அல்லது அரசியல் அமைப்பு திருத்தம் மேற்கொள்வதோ அவசியமில்லை. இப்போது உள்ள அரசியல் அமைப்பில் தேர்தல் முறைமையை மாத்திரம் மாற்றியமைத்தால் போதுமானது என நாட்டின் பிரதான பௌத்த பீடங்களான மல்வத்த, அஸ்கிரிய, ராமஞ்ச நிகாய, அமரபுர நிகாய ஆகிய 4 பீடங்களும் கூடி தீர்மானித்துள்ளன. இராணுவ வீரர்களுக்கு எதிரான பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சட்டமூலத்துக்கு அமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கிய முதல் பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்க முக்கிய செய்திகளை பார்க்கலாம். IS-இன் 30 பேர் இலங்கையில் பொதுபல சேனா கூறுகின்றது. IS பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த 30க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இலங்கையில் இருப்பதாகவும் இது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தாமல் இருப்பதானது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவும் பொதுபல சேனா அமைப்பு தெரிவித்துள்ளது என்று சொல்லி அந்த செய்தியும், இன்னும் ஒரு செய்தியாக, புலம்பெயர் தமிழர்கள் நாடு திரும்ப விருப்பம், அமைதி சூழலை ஏற்படுத்த கோருகின்றார் சம்பந்தன். உடல் ரீதியான தீங்குகளை ஏற்படுத்தும் வன்முறைகளின் காரணமாக கடந்த காலங்களில் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல நிர்பந்திக்கப்பட்ட தமிழ் மக்கள் பெரும்பாலானோர் மீண்டும் நாடு திரும்ப விரும்பிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் நாடு திரும்பும் நிமித்தம் நாட்டின் அமைதியோ வன்முறையோ அற்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சம்பந்தன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோன்று புலிகளின் புனர்வாழ்வின் பின்பே சம்பந்தன் தேர்தலில் வென்றார், கயேந்திரகுமார் கூறுகின்றார் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும், பல தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்த சம்பந்தன் விடுதலை புலிகளிடம் புனர்வாழ்வு பெற்ற பின்னரே வெற்றி வாய்ப்பை பெற்றதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய முதற்பக்க முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கைவிடப்பட்டது பணி பகிஷ்கரிப்பு. நாடு தழுவிய ரீதியில் இன்று முதல் தொடர்ச்சியாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த பணி பகிஷ்கரிப்பை 1 வார காலத்துக்கு ஒத்திவைத்திருப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்தது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் நேற்று கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு கூறப்பட்டது என்று சொல்லி இன்றைய தலைப்பு செய்தி சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோன்று வன்முறையற்ற சூழலை உருவாக்குவோமானால் தப்பி சென்ற தமிழர்கள் நாடு திரும்புவர் என்று சொல்லி சம்பந்தன் தெரிவித்ததாகவும், அஸ்கிரிய பீடத்தின் எதிர்ப்பானது தமிழர் மீதான பல்குழல் தாக்குதல், சபையில் ஸ்ரீதரன் என்பி சீற்றம் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு அஸ்கிரிய பீடம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் இது தமிழர்கள் மீதான பல்குழல் தாக்குதல் ஆகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயலாளராக ஓஸ்டின் பெர்னாண்டோ பதவி ஏற்பு என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் செயலாளராக கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த ஓஸ்டின் பெர்னாண்டோ நேற்று பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று சொல்லி அந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முதற்பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன.
அடுத்து நாங்கள் லங்காதீப பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையில் வைத்திய அதிகாரிகளுடைய வேலைநிறுத்த போராட்டம் ஒரு வார காலத்துக்கு பிற்போடப்பட்டுள்ளது என்று சொல்லி சுடரொளி பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக இருக்கின்ற அதே தலைப்பு செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியை பார்க்கலாம். நோ நீட் ஃபார் நியூ கான்ஸ்டிடியூஷன் ஓ அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இது நாங்கள் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையில் பார்த்த செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து நாங்கள் இன்றைய தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்களை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பான நெருக்கடியானது நீடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மக்களை அசௌகரியப்படுத்தும் செயற்பாடுகளுக்கு முயற்சி எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியை மூடிவிடுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரும் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்ற நிலையில் தற்போது நெருக்கடி மேலும் அதிகரித்திருக்கின்றது. இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வை இதுவரை அரசாங்கம் முன்வைக்காத நிலையில் அதற்கான எதிர்ப்பு குரல்கள் வலுவடைய ஆரம்பித்திருக்கின்றன என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றுகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்க செய்தியாக. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். மருத்துவ தொழிலில் புனிதத்தை கேவலப்படுத்தும் போராட்டம். தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இதில் இன்று காலை 8 மணி முதல் மருத்துவர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் ஆரம்பமாவதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் ஒரு வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி முன்னரும் சில தடவைகள் போராட்டம் நடத்திய போதும் அதற்கான தீர்வை அரசு முன்வைக்காததாலேயே இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை மருத்துவர்கள் முன்னெடுத்துள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க செயலாளர் ஹரித அமுத்கே தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்க செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று அடுத்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்க செய்தியை பார்க்கலாம். புதிய அரசியலமைப்பு முயற்சிகள் அழுத்தங்களை தாண்டி பயணிக்குமா என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றுகின்றது. புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் இலங்கையின் முயற்சிகளுக்கு அஸ்கிரிய பீடத்தை சேர்ந்த பௌத்த மதகூர்மார்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். நாட்டை பிரிக்கும் பிளவுபடுத்தும் நோக்கத்துடன் புதிய அரசியலமைப்பு முயற்சிகளை முன்னெடுப்பதாக அவர்கள் முன்வைத்திருக்கின்ற வாதம் அர்த்தமற்றது, ஆனால் தேவையற்ற அச்சத்தை தூண்டுகின்றது என்று சொல்லி இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்க செய்தி அமைந்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள மலையக செய்தியை பார்க்கலாம். தொழிற்சட்டங்களை மீறி செயற்படும் நிர்வாகம், திணைக்கள அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றார் அரவிந்த் குமார். தோட்ட நிர்வாகங்கள் தொழிற்சட்டங்களை மீறி செயற்படுகின்றன. இந்த நிலையில் தொழில் திணைக்களங்க அதிகாரிகள் அடிக்கடி தோட்டங்களுக்கு விஜயம் செய்து தொழிற்சட்டங்களை உரியவாறு நடைமுறைப்படுத்துவதற்கு தோட்ட நிர்வாகங்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் குமார் தெரிவித்துள்ளார் என்று சொல்லி இன்றைய மலையக செய்தி இடம்பெற்றுகின்றது. அடுத்து நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுகின்ற உலக செய்தியை பார்க்கலாம். வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் வல்லமையை கொண்ட ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி பரிசோதனை. வடகொரியாவானது அணு ஆயுதங்கள் சகிதம் கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய தனது முதலாவது நீண்ட தூர ஏவுகணையை நேற்று செவ்வாய்க்கிழமை வெற்றிகரமாக ஏவி பரிசோதித்துள்ளதாக அறிவித்துள்ளது. மேற்படி அறிவிப்பு உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அமெரிக்காவின் பிரதான நிலப்பகுதியை சென்றடைவதற்கு அவசியமான முக்கியத்துவ ஏவுகணை பரிசோதனையாக இது கருதப்படும் என குறிப்பிடத்தக்கது. அடுத்து வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள இந்திய செய்தியை பார்க்கலாம். இந்தியா மீதான அடுத்த தாக்குதல் எந்த நேரத்திலும் நடக்கலாம். இந்தியாவில் பலமுறை தாக்குதல்கள் நடத்தியுள்ளோம். எந்த நேரத்திலும் அடுத்த தாக்குதல் நடத்தப்படும் என்று சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் பயங்கரவாத குழுவின் தலைவர் சையது சலாவுதீன் தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அண்டை நாடான பாகிஸ்தானில் இருந்து செயற்படும் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் சையது சலாவுதீனை சமீபத்தில் அமெரிக்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்ட போது சர்வதேச பயங்கரவாதியாக அமெரிக்கா அறிவித்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்த தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போதே சலாவுதீன் இவ்வாறு கூறியிருப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வெளியாகியுள்ள உதயன் வலம்புரி காலைக்கதிர் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையில் சப்பை கட்டு காரணங்களுடன் கொள்கையிலிருந்து நழுவி விழுகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியை பார்த்தால் புதிய அரசியலமைப்பு தேவையில்லை, மகாநாயக்க தேரர்கள் அதிரடி முடிவு என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக
ராயபக்ஷக்களை காப்பாற்றுவது ஐக்கிய தேசிய கட்சிதான். அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால காட்டம் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றுகின்றது. இவை இன்றைய யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றன. நிறைவாக தமிழ் பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள கேலி சித்திரங்களை பார்க்கலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக நல்லாட்சி அமைப்பில் எதிர்ப்புகள் எழுகின்றதை வர்ணிப்பதாக அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. அதாவது மஹிந்த அணி, தொழிற்சங்க அணி, ரன்கிரி விகாரை, அஸ்கரிய பீடம், சைட்டம், உமா ஓயா இவ்வளவு எதிர்ப்புகளும் நல்லாட்சியில் எழுகின்றனவா என்றதை விவரிப்பதை போன்று அந்த கேலிச்சித்திரம் அமைந்திருக்கின்றது. அதே போல இன்னொரு கேலிச்சித்திரம் இடம்பெற்றிருக்கின்றது. நல்லாட்சியில் குப்பைகளா நிறைகின்றன என்றதை கேட்பதை போன்றும் விவரிப்பதை போன்றும் அந்த குப்பைகள் நிறைந்த படம் ஒன்றை போட்டு அந்த கேலிச்சித்திரம் அமையப்பெற்றிருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். இத்தோடு இங்கு இலங்கையிலிருந்து வெளியாக இருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில பத்திரிகைகளினுடைய முக்கிய பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம். இத்துடன் நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.